நீட் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா இந்த எரர் அனாலிசிஸ் ரொம்பவே ஈஸியான ஒரு டாபிக். ஆனா ப்ராப்பரா படிக்காம போறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டம், என்னன்னு தெரியாதனாலே பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இந்த கொஸ்டின் விட்டுட்டு வந்துருவாங்க. இது ஒரு சப்ப மேட்டர் கொஸ்டின். நான் இதை பேசிக்கா உங்களுக்கு சொல்லி தரேன். லெட் அஸ் அஸ்யூம் என்கிட்ட ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி இருக்கு. லெட் மீ கால் இட் அஸ் ஏ. இந்த குவான்டிட்டியில எப்பயுமே ஒரு எரர் அது கூடயே வரும். அப்ப ஏவோட எக்ஸாக்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா ஏ பிளஸ் டெல்டா ஏ. இப்போ பின்னு சொல்லி ஒரு குவான்டிட்டி இருக்கு அப்படின்னா இதோட வேல்யூ பி பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி ஆக இருக்கும். இப்போ நான் இந்த ரெண்டு குவான்டிட்டி மேல ஆட் பண்ண என்ன ஆகும், சப்ராக்ட் பண்ண என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே பிசிக்கல் குவான்டிட்டியை நான் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், டிவைட் பண்ண என்ன ஆகும். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ நான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன். லெட் மீ ரைட் என்னோட எக்ஸ்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இதோட வேல்யூ ஏ பிளஸ் பி. சரிங்களா? இப்போ இந்த எக்ஸோட டோட்டல் ஆன்சர் எப்படி எழுதுவீங்கன்னா அடிஷன்னால இந்த ரெண்டு குவான்டிட்டி அப்படியே ஆட் பண்ணிடுவேன். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன சார், ஏ பிளஸ் பி. சரி, இந்த ரெண்டு குவான்டிட்டியில எரர் இருக்கு அப்படின்னா நான் இதை ஃபைனல் ஆன்சர் ஆட் பண்ணி ஒரு ஆன்சர் கொண்டு வரல, அதுலயும் எரர் இருக்கும். அப்ப எக்ஸ்ல இருக்கிற போற எரர் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏல இருக்கிற எரர் பிளஸ் பில இருக்கிற எரர், அவ்வளவுதான். அப்ப நான் ஒரு நம்பர் சொல்றேன். லெட் அஸ் அஸ்யூம் ஏவோட வேல்யூ வந்து 10 பிளஸ் ஆர் மைனஸ் 2, பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 பிளஸ் ஆர் மைனஸ் 1. ஓகே, அப்போ எக்ஸுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் என்ன சார், ஏ பிளஸ் பி. அப்போ எக்ஸோட வேல்யூ ஏயும் பி ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் சார், 15. எரர் வேல்யூ என்ன, ரெண்டு எரரை ஆட் பண்ணுவேன், அப்போ 3. இதுதான் உன் ஃபைனல் ஆன்சர், பிளஸ் ஆர் மைனஸ் 3. புரிஞ்சா? இப்போ ஒய்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சரி, இது எங்க சார் யூஸ் ஆகும் அப்படின்னா திடீர்னு ஒரு கொஸ்டின் கொடுக்கலாம். என்கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 பிளஸ் ஆர் மைனஸ் 2 ஓம். இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு 5 பிளஸ் ஆர் மைனஸ் 1 ஓம். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் சீரீஸ்ல கனெக்ட் பண்றேன். அப்ப சீரீஸ்ல கனெக்ட் பண்ண ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, ஸோ சீரீஸ் ஃபார்முலா என்ன, R1 பிளஸ் R2. அப்ப இது R1 இது R2. அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 15. எரர் என்ன பண்ணுவீங்க, ஆட் பண்ணி போட்டுருவீங்க. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் பாரு. சப்போஸ் ஒய்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு which is nothing but a minus b. அப்ப சப்ராக்ஷன் இருக்கு. அப்ப நம்ம ஆன்சர் என்ன ஆகும், ரொம்ப சிம்பிள். நான் சப்ராக்ட்னு சொன்ன ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி போறேன். ஆனா இதுல இருக்க எரர் என்ன பண்ணுவீங்கன்னா ஏல இருக்கிற எரர் நிறைய பேர் மைனஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதுதான் கிடையாது, பிளஸ் பில இருக்க எரர். அப்ப நல்லா பாரு, ஃபங்க்ஷன் அடிஷனா இருந்தாலும் சரி சப்ராக்ஷனா இருந்தாலும் சரி இந்த எரர் எப்பயுமே என்ன ஆகும், ஆட் அப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு பாடியோட டெம்பரேச்சர் இருக்கு. ஒரு பாடியோட டெம்பரேச்சர் 10 பிளஸ் ஆர் மைனஸ் 2 டிகிரி செல்சியஸ், இன்னொரு பாடியோட டெம்பரேச்சர் 5 பிளஸ் ஆர் மைனஸ் 1 டிகிரி செல்சியஸ். அப்ப இவங்க டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவேன் சார், சப்ராக்ட் பண்ணுவேன். அப்ப இதோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 மைனஸ் 5 வந்து 5. ஆனா எரரை என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ இதான் ஃபைனல் ஆன்சர். அப்ப நல்லா பாரு, அடிஷன்னாலும் சரி சப்ராக்ஷன்னாலும் சரி எரர் எப்பயுமே என்ன ஆகுது, ஆட் அப் தான் ஆகுது. இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, இப்ப மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இருந்தா என்ன, ஸோ அகைன் போன தடவை மாதிரி இதான் ஃபங்க்ஷன் வச்சுக்கோ, ஏபி. இப்போ எனக்கு எக்ஸ்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த எக்ஸ் என்னன்னா ஏ இன்டூ பி. ஓகேவா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன சார், ஏ இன்டூ பி. அப்ப இந்த ஏவையும் பிஏ மல்டிப்ளை பண்றதுல ஒரு ப்ராப்ளமும் கிடையாது சார். ஆனா எரர் எப்படி கண்டுபிடிக்கிறது, எரரோட ஃபார்முலா பாரு. டெல்டா எக்ஸ் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஏ பை ஏ பிளஸ் டெல்டா பி பை பி. அப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன் நல்லா பாரு, இந்த ஃபங்க்ஷன் இருக்க டெல்டா எக்ஸ் பை எக்ஸ், இதோட வேல்யூ என்ன ஏ, ஸோ டெல்டா ஏ பை ஏ பிளஸ் டெல்டா பி பை பி, அவ்வளோதான். அப்போ எனக்கு டெல்டா எக்ஸ் வேணும் அப்படின்னா பொதுவாக டெல்டா எக்ஸ் கேட்க மாட்டாங்க, பட் கேட்டாங்கன்னா டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ டெல்டா ஏ பை ஏ பிளஸ் டெல்டா பி பை பி. இந்த எக்ஸோட வேல்யூ என்ன, ஏ இன்டூ பி. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இதான் கொஸ்டின், இதான் இந்த நம்பர். அப்போ ஏ இன்டூ பியோட வேல்யூ என்ன, எக்ஸோட வேல்யூ ஏ இன்டூ பி. ஏ இன்டூ பி இதை மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், 5 10s are 50 சார். அப்போ டெல்டா எக்ஸ் பை 50 இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஏயோட வேல்யூ 2 by 10 பிளஸ் 1 by 5. கரெக்டா? ஸோ 1 by 5 plus 1 by 5 2 by 5. அப்போ என் டெல்டா எக்ஸோட வேல்யூ கேட்டாங்கன்னா 2 by 5. கரெக்டா? இது 1 by 5 1 by 5. ஸோ 50 into 2 by 5. சிம்பிளிஃபை பண்ணால் உனக்கு ஆன்சர் 20 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். பட் பொதுவாக டெல்டா எக்ஸ் கேட்க மாட்டாங்க. எதை கேட்பாங்கன்னா ஒன் டைம் இந்த டெல்டா எக்ஸ் பை எக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரி, இப்போ ஒய் பை ஒய்னு இருந்தா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை பின்னு இருந்தா என்ன சார் பண்றது, டிவிஷன்ல இருந்தா என்ன பண்றது, டிவிஷன்ல இருந்தா
நம்பரை டிவைட் பண்ணிடு. ஆனா எரரோட ஃபார்முலா பார்த்தனா டெல்டா ஏ பை ஏ பிளஸ் டெல்டா, சார் மைனஸ் வராது. மல்டிப்ளிகேஷனாலும் சரி டிவிஷன்னாலும் சரி எரர் என்ன ஆகுது, ஆடப் ஆகுது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, அடிஷன்லையும் சரி சப்ராக்ஷன்லையும் சரி எரர் என்ன ஆகும், ஆடப் ஆகும். அதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன்ல எரர் என்ன ஆகும், ஆடப் ஆகும். அப்ப நான் இந்த ரெண்டு நம்பரை டிவைட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், சரி என் ஒய்யோட வேல்யூ வந்து 2. ஸோ டெல்டா ஒய் பை 2 இஸ் ஈக்குவல் டு, இதோட வேல்யூ பார்த்தோன்னா 2/10 பிளஸ் 1/5. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணா 2/5. ஓகே, ஸோ டெல்டா ஒய்யோட வேல்யூ வந்து 4/5. பட் வந்துட்டு பொதுவாக டெல்டா ஒய் பை ஒய் கேட்பாங்க. ஓகே, இப்போ ஒரு சும்மா ஒரு பேச்சுக்கு நான் எழுதுறேன் பாரு. ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இப்போ இதில் இருக்க எரர் எப்படி எழுதுவேன், இதனா ஏ இன்டூ ஏன்னு எழுதலாம். அப்போ என் வேல்யூ பார்த்தனா டெல்டா எக்ஸ் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஏ பை ஏ பிளஸ் டெல்டா பி பை பி. ஸோ பிக்கு பதிலாக இங்கே ஏ தான் இருக்கு. அப்போ டெல்டா ஏ பை ஏ வேல்யூ என்ன வருது, 2 டைம்ஸ் டெல்டா ஏ பை ஏ. இதுதான் டெல்டா எக்ஸ் பை எக்ஸோட வேல்யூ. புரிஞ்சா? எஸ் சார். இப்போ நான் இதை சிம்பிளாக எப்படி எழுதியிருக்கலாம், இங்கே பாரு ஏவோட பவர் 2 இருக்கு, அந்த பவர் தூக்கி முன்னாடி போட்டு டெல்டா ஏ பை ஏ. இப்போ நான் ஒரு கொஸ்டின் தரேன் பாரு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பி கியூப் டிவைடட் பை சி. இந்த சி மேலே போச்சுன்னா சி பவர் -1 அப்படியெல்லாம் எழுதுவேன். கரெக்டா? இது எப்படி எழுதுவேன், ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி பவர் -1. ஆனால் இப்போ எரர் எழுதுறப்ப என்ன பண்ணுவேன், டெல்டா எக்ஸ் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பவரை தூக்கி முன்னாடி போட்டு 2 டைம்ஸ் டெல்டா ஏ பை ஏ பிளஸ் 2 டைம்ஸ் டெல்டா பி பை பி. அங்கே பவரை தூக்கி முன்னாடி போட்டால் மைனஸ் ஆகும், அந்த மைனஸை கணக்கில் எடுக்காத, மைனஸ் இருந்தாலும் இது பிளஸ் தான், பிளஸ் டெல்டா சி பை சி. சரியா? ஸோ எரர் எப்பயுமே ஆடப் ஆகும். இதை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட கொஸ்டின் நீட்ல கேட்பாங்க. சரியா? ஏற்கனவே கேட்டிருக்காங்க, இந்த வருஷமும் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எரர் பேஸ் கொஸ்டின் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகே, நான் இன்னொரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்றேன். சர்ஃபேஸ் ஏரியாலே கேட்டால் என்ன பண்றது, லென்த்ல கேட்டால் என்ன பண்றது, இது தெரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த டாபிக் அவ்வளவுதான். இந்த டாபிக்ல நீ அடிச்சுக்கவே முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பொதுவாக பண்ற தப்பான விஷயம் சொல்லிடுறேன். சரியா? டயாமீட்டர் வந்து 2 டைம்ஸ் ரேடியஸ். அப்ப டயாமீட்டர்ல எவ்வளோ எரர் இருக்கோ, இந்த 2 வந்து கான்ஸ்டன்ட், அதே எரர் தான் ரேடியஸ்ல இருக்கும். நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுவீங்க. ஏன்னா கொஸ்டின்ல என்ன சொல்லுவேன், டயாமீட்டர்ல 2% எரர் இருக்கு. அப்ப பசங்க என்ன பண்ணுவாங்க, ரேடியஸ்ல வந்து 1% எரர் இருக்கும். நோ, டயாமீட்டர்ல எவ்வளோ எரர் இருக்கோ ரேடியஸ்ல அதே எரர் இருக்கும். சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன சார், 4πr². இந்த 4π எல்லாம் கான்ஸ்டன்ட். அப்ப சர்ஃபேஸ் ஏரியால இருக்க எரர் வேணும்னா 2 டைம்ஸ் ரேடியஸ்ல இருக்க எரர். வால்யூமோட ஃபார்முலா என்ன சார், 4/3πr3. அப்ப டெல்டா வி பை வி இஸ் ஈக்குவல் டு இந்த 4/3π இதெல்லாம் கான்ஸ்டன்ட், இதை விட்டுரு, 3 டைம்ஸ் டெல்டா ஆர் பை ஆர். ஓகே, இந்த பேசிக் தெரிஞ்சா போதும், நீ எல்லா கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். வா கொஸ்டினை சால்வ் பண்ணுவோம். நல்லா பாரு. இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட், த பர்சன்டேஜ் ஆஃப் எரர், ஏல இருக்கிற எரர் 1%. ஸோ டெல்டா ஏ பை ஏ ஓட வேல்யூ வந்து 1%. டெல்டா பி பை பி ஓட வேல்யூ 2%. டெல்டா சிக்கு 3, டெல்டா டிக்கு 4. இப்போ இதுக்கு நான் ஈக்குவேஷன் எழுதணும் சார். சரியா? ஈக்குவேஷன் கரெக்டா எழுதிட்டா போதும். நல்லா பாரு, 2 டைம்ஸ் டெல்டா ஏ பை ஏ பிளஸ் பவர்ல ஹாஃப் இருக்கு, அப்ப ஹாஃப் டைம்ஸ் டெல்டா பி பை பி பிளஸ் 1/3 டைம்ஸ் டெல்டா சி பை சி பிளஸ் 3 டைம்ஸ் டெல்டா டி பை டி. இவ்வளோதான்டா. புரிஞ்சா? இப்போ என்ன பண்ண போற, 2 இன்டூ ஏல இருக்க எரர்னா 1% பிளஸ் ஹாஃப் இன்டூ பில இருக்க எரர் எவ்வளோ 2%, 1/3 இன்டூ சில இருக்க எரர் 3%, டில இருக்க எரர் 4%. ஸோ 2 1s are 2. இதை கேன்சல் பண்ணிட்டா 1, இதை கேன்சல் பண்ணா 1, இதை கேன்சல் பண்ணா 12. சரியா? இதுக்கு நான் இன்னொரு ட்ரிக் சொல்றேன், நல்லா பாரு. இருக்கிறதுல பெரிய வேல்யூ பாரு, 3 4s are 12 தான். இங்க எரர் எப்பவுமே ஆட் அப் தான் ஆகும். எரர் வந்து எப்பவுமே நம்ம சப்ராக்ட் பண்ண மாட்டோம், அப்ப ஆட் தான் ஆகும். அப்ப என் ஃபைனல் ஆன்சர் கண்டிப்பா 12 விட அதிகம். 12 கூட நான் ஏதோ ஒரு வேல்யூவை ஆட் தான் பண்ண போறேன். அப்ப ஆன்சர் 12 விட பெருசா இருக்கணும். எத்தனை ஆப்ஷன் 12 விட பெருசா இருக்கு? இது. எரர் நெகட்டிவா இருக்குமா? இருக்க முடியாது. முடிஞ்சா? கொஸ்டினை பாரு, இதான் சார் கொஸ்டின். அப்ப எரர் இன் பி, பின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, இதான் பி. ஸோ டெல்டா பி பை பி இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் டெல்டா ஏ பை ஏ பிளஸ் 2 டைம்ஸ் டெல்டா பி பை பி பிளஸ் டெல்டா சி பை சி பிளஸ் டெல்டா டி பை டி. நான் உனக்கு புரியணுங்கிறதுக்காக ஃபார்முலா எழுதுறேன். நீ ஃபார்முலா எழுதணும்னு அவசியம் இல்லை. அடுத்த கொஸ்டின்ல நான் ஃபார்முலா எழுத மாட்டேன். ஏல இருக்க எரர் 1%,
பியில் இருக்க எரர் 2%, சியில் இருக்க எரர் 3%, டியில் இருக்க எரர் 4. ஸோ 3 1s are 3, 4, 3, 4. ஓகே, அகைன் பொதுவாக பண்ணுற மிஸ்டேக் என்ன, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1 + 2 3ன்னு போட்டுரும். அப்போ 3 3s are 9, அப்படிலாம் பண்ணக்கூடாது. சரியா, 3a வேல்யூ, அடுத்து 2b, c, d. ஸோ ஆன்சர் என்ன வருது சார், நல்லா பாரு, கூட்டி பார்த்தா 11 விட பெருசு 14. ஓகே, இந்த கொஷினுக்கு நான் வரேன். வேற இதே மாதிரி கொஷின் பாரு, இதான் கொஷின். எரர் இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் ரேடியஸ், ரேடியஸ்ல 2% எரர் இருக்கு. அப்போ வால்யூம்ல இருக்க எரர் என்ன, வால்யூமோட ஃபார்முலா 4/3 πr3. இதை விட்டுரு. அப்போ வால்யூம்ல இருக்கிற எரர் பார்த்தனா 3 டைம்ஸ் ரேடியஸ்ல இருக்க எரர், which is equal to 3 × 2, which is equal to 6. சேம் கொஸ்டின்ல சர்ஃபேஸ் ஏரியால கேட்டாங்கன்னா டெல்டா S/S is equal to 2 times delta R/R. ஸோ சர்ஃபேஸ் ஏரியால 2 × 2, which is equal to 4%. புரிஞ்சா? The density of cube is measured by using mass and length. Okay. If the maximum error, massல இருக்க error எவ்வளோ, delta m/m ஓட வேல்யூ 3%. ஓகே, லென்த்ல இருக்கிற எரர் என்ன சார், லென்த்ல இருக்கிற எரர் வந்து 2%. ஆனா எனக்கு டென்சிட்டி வேணும். டென்சிட்டி ஃபார்முலா என்ன சார், டென்சிட்டி வந்து மாஸ் பர் வால்யூம். அப்ப கியூபோட லென்த்துக்கும் வால்யூம்க்கு என்ன ரிலேஷன்ஷிப், வால்யூம் ஆஃப் கியூப் ஃபார்முலா வந்து L கியூபா. அப்போ வால்யூம்ல இருக்கிற எரர் பார்த்தனா 3 டைம்ஸ் லென்த்ல இருக்கிற எரர். ஓகே, அப்ப இதை நான் எப்படி எழுதுனா, டெல்டா m/m பிளஸ் டெல்டா v/v. டெல்டா m/m என்ன சார் 3%, டெல்டா v ஓட வேல்யூ என்ன, லென்த்ல இருக்க எரர் 2%. ஸோ 2 3s are 6, ஆன்சர் 9. ஓகே, இங்க பாரு, மாஸ்ல இருக்க எரர் 2%, ஸ்பீட்ல இருக்க எரர் 3%. அப்ப ஃபார்முலா என்ன, கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ½ mv². நான் டைரக்டா சால்வ் பண்றேன், ஹாஃப்க்கு டைமென்ஷன் இல்ல. அப்ப டெல்டா m/m என்ன 2% பிளஸ் 2 டைம்ஸ் டெல்டா v/v என்ன சார் 3%. ஸோ 2 + 6, which is equal to 8. ஓகே, இந்த கொஸ்டின் பாரு, the percentage error in the measurement of mass, மாஸ்ல 1% எரர், மொமெண்டம்ல 2% எரர். அப்ப எனர்ஜில எவ்வளவு எரர், எனர்ஜியோட ஃபார்முலா என்ன சார், p²/2m. அப்ப நல்லா பாரு, 2 டைம்ஸ் மொமெண்டம்ல இருக்க எரர் வருமா, 2 டைம்ஸ் டெல்டா p/v. ஸோ டெல்டா p யோட வேல்யூ 2 பிளஸ் டெல்டா m/m 1%, 4 + 1, which is equal to 5. புரிஞ்சா? எவ்வளவு ஈஸியா உன்னால இந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண முடியுதுன்னு மட்டும் பாரு. இந்த கொஸ்டினுக்கு நான் வரேன். சரியா, இப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பாரு, a student measure the distance traveled by free falling body initially. ஓகே, அதை என்ன பண்ணா g கண்டுபிடிக்க போறேன். ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி கொடுத்துறேன். மேக்ஸிமம் எரர் இன் டிஸ்டன்ஸ், அதாவது லென்த்ல இருக்க எரர் E1, டைம்ல இருக்க எரர் E2. லென்த்ல E1 எரர் இருக்கு, டைம்ல E2 எரர் இருக்கு. நான் உனக்கு ஒரு விஷயம் சொன்னேன், சரியா, ஃபார்முலா எப்படி வேணாலும் இருக்கும், ஆனால் எரர் எப்பவுமே என்ன ஆகும், ஆட் அப் தான் ஆகும். இங்க பாரு எரர் என்ன இருக்கு, சப்ராக்ட் இருக்கு. இங்க பாரு எரர் என்ன இருக்கு, சப்ராக்ட் இருக்கு. அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன் தப்பு. இப்போ ஏன் டைம் பீரியட் ஃபார்முலா என்ன சார், 2π√L/g. ஓகே, அப்ப இந்த 2πக்கு எரர் இருக்காது. அப்ப வேணும்னா ஸ்கொயர் பண்ணேன்னா, ஓகே, இப்ப எரர் எழுதுறப்ப நிறைய பேர் பண்றது சரியா. இந்த இடத்துல உனக்கு இந்த ஆப்ஷன் டி எப்படி ஆன்சரா வரும் அப்படிங்கறத நான் காட்டுறேன். டெல்டா t/t, ஸோ 2 டைம்ஸ் டெல்டா t/t இஸ் ஈக்குவல் டு டெல்டா L/L பிளஸ் டெல்டா g/g. அப்ப எனக்கு டெல்டா g/g தான் கேட்கறாங்க. அப்ப பசங்க என்ன பண்ணுவாங்க, டெல்டா g/g இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் டெல்டா t/t மைனஸ் டெல்டா L/L. இந்த ஸ்டெப்ல நீ தப்பு பண்ணிட்ட. எரர் எப்பயுமே நெகட்டிவாக இருக்காது. அப்ப இந்த இடத்துல நீ தப்பு பண்ணியிருக்க சார். அப்ப இது எப்படி சரி பண்றது, ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, எரர் நெகட்டிவா இருக்காது, அப்ப இது பாசிட்டிவா தான் இருக்கும் சார். ஆனால் மேத்தமெட்டிக்கல் பிளஸ் அங்கிட்டு போச்சா மைனஸ், எரர்ல அதெல்லாம் பார்க்காத. அதுக்கு பெட்டர் மெத்தட் என்ன அப்படின்னா, உனக்கு என்ன வேணும் சரி, எனக்கு ஜில இருக்க எரர் வேணும். அப்ப ஃபர்ஸ்டே சரி, உனக்கு இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சேன்னா ஜில இருக்க எரர் வேணும். அப்ப டெல்டா g/g இஸ் ஈக்குவல் டு, ஃபர்ஸ்ட் ஜி எடுத்து எழுது, ஜியோட ஈக்குவேஷன் எழுது. ஜி இஸ் ஈக்குவல் டு 4π² L/t². நீ இப்படி எழுதிட்டேன்னா இந்த பிளஸ் மைனஸ் கன்ஃபியூஷனே வராது. இதுக்கு மேல சால்வ் பண்ணு. டெல்டா g/g இஸ் ஈக்குவல் டு டெல்டா L/L பிளஸ் 2 டைம்ஸ் டெல்டா t/t. சரியா, ஸோ E1 பிளஸ் 2 டைம்ஸ் E2.
ஆன்சர். புரிஞ்சா? இதை தாண்டி இந்த டைப்ல கொஸ்டின் கேட்க மாட்டான். இன்னொரு டைப் ஆஃப் கொஸ்டின் என்னன்னா நம்பர் கொடுத்து கேட்கறது. இங்க பாரு, போன தடவை மாதிரி ஃபார்முலா கொடுத்துட்டானா, இப்போ என்கிட்ட என்ன கேட்கறான், எவ்வளோ பர்சன்டேஜ் எரர் இருக்கு. நான் போன தடவை மாதிரி எழுதுறேன். டெல்டா ஜி பை ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா எல் பை எல், இந்த 4π விட்டுற கான்ஸ்டன்ட், டெல்டா எல் பை எல் பிளஸ் 2 டைம் டெல்டா டி பை டி. கரெக்டா? நல்லா பாரு, வேல்யூ கொடுத்துருக்காங்க பாரு, 0.1 by 10 பிளஸ் 2 into 1 by 100. இப்போ நல்லா பாருங்க, இதை டிவைட் பண்ண எனக்கு கிடைக்க போற ஆன்சர் ஃப்ராக்ஷன்ல இருக்கும், பர்சன்டேஜ்ல இருக்காது. அப்ப பர்சன்டேஜ்ல தான் கேட்கறாங்கன்னா நான் என்ன பண்றேன், இன்டூ 100. இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா 100 இதால மல்டி ஆகுனா 10 by 10 1 plus 2. ஸோ 1 plus 2 3%. இவ்வளோதான்டா உன் கொஸ்டின். புரிஞ்சா? பர்சன்டேஜ் கேட்கறதுனால நான் இன்டூ 100 பண்ணியிருக்கேன். இப்போ இதான் கொஸ்டின். மெட்டல் ஒயர் மாஸ் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, லென்த் கொடுத்துருக்காங்க. ஓகே, டென்சிட்டியில எவ்வளோ எரர் பாசிபிள். ஸோ ஒயர் என்ன ஷேப்ல இருக்கும், சிலிண்டர் ஷேப்ல இருக்கும். அப்போ டென்சிட்டி வந்து மாஸ் பர் வால்யூம். வால்யூம் ஆஃப் சிலிண்டர்னா பை ஆர் ஸ்கொயர் டைம்ஸ் ஹெச்ஓ இல்லை லென்த் எல். நான் எப்படி எழுத போறேன், டென்சிட்டியில இருக்கிற எரர் பார்த்தீங்கன்னா மாஸ்ல இருக்கிற எரர், பைக்கு எரர் இல்லை, 2 டைம்ஸ் ரேடியஸ்ல இருக்கிற எரர் பிளஸ் லென்த்ல இருக்கிற எரர். புரிஞ்சா? எஸ் சார். இப்ப நல்லா பாரு, மாஸ்ல எவ்வளோ எரர் சார், இதான் கொடுத்துருக்காங்க 0.002 டிவைட் பை 0.4. 2 டைம்ஸ் ரேடியஸ்ல எவ்வளோ எரர், 0.001 டிவைட் பை 0.3. லென்த்ல இருக்க எரர் 0.02 by 5 into 100. இதுல ஸ்டூடெண்ட்ஸ் சரியா, இது வந்து கரெக்டான ஸ்டெப். ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறது சொல்றேன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே, சரி இது மாஸ் வந்து கிராம்ல இருக்கு, நான் கிலோகிராமுக்கு மாத்தவா, மாத்தாது. ஏன் நல்லா பாரு, இந்த குவான்டிட்டியும் கிராம்ல இருக்கு, இந்த குவான்டிட்டியும் கிராம்ல இருக்கு. நான் கிராமையும் டிவைட் பண்ண வேலை முடிஞ்சு. நான் கிலோகிராம்ல மாத்திரம் என்ன ஆகும் சார், இந்த வேல்யூ இன்டூ 10⁻³ இந்த வேல்யூ இன்டூ 10⁻³. இப்போ கிலோகிராம். அப்போ யோசிச்சு வரும், இங்க 10⁻³ கீழே 10⁻³ கேன்சல் அவுட் ஆயிடும். சார் இந்த வேல்யூ பாருங்களேன், ரேடியஸ் மில்லிமீட்டர்ல இருக்கு, ஆனால் லென்த் சென்டிமீட்டர்ல இருக்கு, ரெண்டுமே வேற வேற யூனிட்ல இருக்கு. சேம் யூனிட்க்கு மாத்தவா வேண்டாம். என்ன நல்லா பாரு, ரேடியஸ்ல இருக்க இந்த வேல்யூ சரி, எரரும் சரி, ரெண்டுமே மில்லிமீட்டர் தானே இருக்கு. அப்ப நான் இது ரெண்டுத்தையும் தானே டிவைட் பண்ண போறேன். அப்ப ரெண்டுமே மில்லிமீட்டர்ல இருந்தா விட்டுரு, மில்லிமீட்டர் பை மில்லிமீட்டர் கேன்சல் அவுட் ஆயிரும், சென்டிமீட்டர் பை சென்டிமீட்டர் கேன்சல் அவுட் ஆயிரும். எப்ப மாத்தணும்னா யோசிச்சு பாரு, சப்போஸ் இது வந்து 5 மீட்டர் பிளஸ் ஆர் மைனஸ் எரர் வந்து 2 சென்டிமீட்டர், இந்த கேஸ் இருந்தா 1 மீட்டர்ல இருக்கு, இன்னொன்று சென்டிமீட்டர் இருக்கு, இந்த கேஸ்ல தான் நீ ஒன்னு வந்து மாத்தணும். அப்ப மேல கீழே சேம் டைமென்ஷன்ல இருக்கு, சேம் யூனிட்ல இருந்தா மாத்தாது. இப்போ நான் 100ஆல மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்க போகுது, 0.2 by 0.4, 2 into 0.1 by 0.3, 2 by 5, 0.5, 2 by 3 0.67, 0.4, 1.6 கிட்ட. சரியா? ஸோ கரெக்டாக கால்குலேட் பண்ணீங்கன்னா 1.57%, அப்ராக்சிமேட்லி 1.6. ஓகே, ஸோ இதோட பார்த்தோன்னா இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. நான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து மெர்சல் பேட்ச்ல டெஸ்ட் சீரீஸாக கொடுத்துருக்கேன். தயவு செய்து மெர்சல் பேட்ச்ல போயிட்டு இந்த டெஸ்ட் சீரீஸ்ல இந்த கொஸ்டின்ல அட்டென்ட் பண்ணுங்க. சரி, எப்படி போகணும்னு தெரியலன்னா கீழே வந்து டெஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் அவைலபிளா இருக்கும் மெர்சல் பேட்ச்க்கு. அங்கே போனோன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் உனக்கு அவைலபிளாக இருக்கும். நான் இதே சீரீஸை கண்டினியூ பண்ணுறேன். சரியா? இதெல்லாம் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்லாம் கொண்டு வரேன். இந்த ஒரு 20 மினிட்ஸ் லெக்சர் கூட வந்திருக்காது. சரியா? இதை பாரு, அந்த கான்செப்டை கிளியர் பண்ணு, நீட் எக்ஸாம்பிள் போய் 4 மார்க் தட்டுறோம், தூக்குறோம், அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.